Good morning. Voice audible? Good morning, gentlemen. Voice audible? Thank you. மார்க்கெட் எப்படி இருக்கு? இருக்கிற கொஞ்சம் பேரும் பேச மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன மௌனம் இருந்தங்களா? என் வாய்ஸ் கேட்குதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார் நல்லா கேக்குது சார். வணக்கம். வணக்கம் சார். அட்லீஸ்ட் நீங்கள் பேசுங்க. ஓகே. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு? ஓப்பனிங்கு 21,738 40 சூப்பர்ல. மக்கள் வந்துட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ எனி தாட்ஸ்? நேற்று டிஸ்கஸ் பண்ணதில் மார்க்கெட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதா? இல்லை ஆஸ் சச் வாட் டிஸ்கஸ்ட் அதை பற்றி போகுதா? எனி இன்சைட்? ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச மக்களுக்காக தான் இந்த செஷனே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேசிக் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு வந்துட்டிங்கன்னா உள்ள அட்லீஸ்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லைனா இந்த இந்த லைவ் செஷன் உங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்காது. ஐ ஹோப் மை வாய்ஸ் இஸ் லவுட் அண்ட் கிளியர். கேட்குதா? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்னும் மொபைலில் தான் பார்க்குறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. கரெக்டாக சொன்னா? எஸ் சார். ஓகே. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு பிஸ்னஸ். மார்க்கெட் வந்து அகெயின் ஹையர் ஃபார்மேஷன் ட்ரெண்டு கண்டினியூஸ். ஸோ 28/12/2023 இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ லைவ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி ஃபார்மேஷன்ஸ் மார்க்கெட் கொடுக்க போகுது, என்ன நம்மளுடைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியும்ன்றது நம்ம வெயிட் வாட்ச். சரிங்களா? யா. ஸோ நேற்று மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டிஜேஇ ஹையர் ஃபார்மேஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. யாருக்காவது நேற்று செஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்ற ஃபீல் இருந்ததுன்னா இந்த கேண்டில் இங்கே இருக்கும்போதே சொன்னோம், இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஹையர் ஃபார்மேஷன் லைஃப் டைம் ஹை போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக அமெரிக்கன் மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்? ஸோ அது என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அப்படி தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் யாராவது டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னா ரீஜாயின் பண்ண விட மாட்டேன். ஸோ கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க. கிளியர்? நிஃப்டி ஹையர் ஃபார்மேஷன், பேங்க் நிஃப்டி ஹையர் ஃபார்மேஷன், எனர்ஜி இன்னும் ஹையர் ஃபார்மேஷன் போகல, பாக்கி இருக்குது. ஐடி ஹையர் ஃபார்மேஷன், மெட்டல் மீடியா வந்து கீழே இருக்குது, ஹையர் இல்லை. ஆட்டோ ஹையர் ஃபார்மேஷன்,
Pharma higher high formation, FMCG higher high, construction higher high, realty higher high, metal higher high, infra higher high, finance higher high, banking sector higher high. Okay, so Nifty மற்ற எல்லா செக்டரும் மேஜர் செக்டர்ஸ் எல்லாமே ஹையர் ஹை ஃபார்மேஷன் எக்ஸப்ட் மீடியா அண்ட் சம்ஹவ் ட்ரெண்ட் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிராண்ட் ஃபாதரோட எப்படி வந்து ஃபாதரை கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். புரியுதா? இஸ் இட் கிளியர்? எஸ், நோ? ஓகே, ஃபைன். ஓப்பனிங்கில் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸ்டில் பையர்ஸ் தான் மார்க்கெட்டை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர்? ஸோ இந்த நம்மளுடைய டூல் படி இந்த ரெண்டு கட் ஆகலைங்க. ஸ்டில் ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் மார்க்கெட் போயிட்டு. ஸோ வி வாண்ட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் 2 ரெட் ஃபார்மேஷன். அப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மார்க்கெட் என்ன பிஹேவ் பண்ண போகுது. கிளியர்? ஸோ ரிலையன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ரிலையன்ஸோடைய ஹை 259990, 259980 இன்னும் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இல்லை. பெல் as such பெருசாக இல்லை மூமெண்ட்டு. ஹீரோ மோட்டோ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பேசியிருந்தோம். இந்த லெவல் ஒரு முக்கியமான லெவலாக பிஹேவ் பண்ணணுன்னு அதை ப்ளே அவுட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டில் தெரியுது நல்லாவே. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த டேயில் வந்து செக்டார் நல்லா இருக்கு. கரெக்ட்? ஸோ மார்க்கெட் நேற்று இப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்கு இந்த பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும். ரொம்ப மோஸ்ட் டென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் நம்முடைய சிக்னிஃபிகண்ட் கேண்டில் தேடுவோம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் வால்யூம் 37158. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வால்யூம் 37 எங்கே பிரேக் பண்ணியிருக்கு? 37 பிரேக் பண்ணவே இல்லை. கிளியர்? ஸோ நம்மளுடைய சிக்னிஃபிகண்ட் கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் கேண்டலுடைய இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆகலை, இதுக்கு வெளியில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது புரியுது இல்லையா எல்லாருக்கும் என்ன பார்க்குறேன்னு? ஸோ அன்டில் அன்லெஸ் இதை டேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம இதில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். என்ன தான் செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, வாட் இஸ் கால்ட் கிராண்ட் ஃபாதர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். சரியா? ஸோ ரிலையன்ஸில் ஹையர் ஃபார்மேஷன் இன்னும் ஆகலை. அதனால் இதில் எங்கே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பிஃபோர் தட் ப்ராப்பர் ரிஸ்க் பேட்டர்னில் போயிட்டுருக்கா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. ஓகே, டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ப்ளே அவுட் ஆகிட்டு இதில். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை டேக் அவுட் பண்ண முடியாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம இதில் போகிறது ரிஸ்க்கு. கிளியரா? எதனால் டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொன்னு யாராவது சொல்ல முடியுமா? லோ பிரேக் ஆனதுனால. யா, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். யா, ஸோ Z1 Z2 ஃபார்மேஷனில்
Z1 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து Z1ல வந்து ஹிட் ஆகும்போது செல்லர்ஸுடைய மூடு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தெரியுதாங்க. கரெக்டாக? ஸோ அன்டில் அன்லெஸ் இது டேக் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கே செல்லர் இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா 10 பைசாவில் செல்லரை ப்ளே அவுட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் ப்ரீவியஸ் ஹை வந்து சம்வாட் 25,990. இன்றைக்கி ஹை பாருங்கள் 25,980 தான் இருக்குது. கிளியர்? எனி டவுட்? ஸோ இன்விச் இதில் நேற்று ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா மேலேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ மேலேருந்து மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் ஹையஸ்ட் வால்யூம் பில்ட் ஆன இடம் இந்த இடம் தான். இது கிடையாது, பிகாஸ் நேற்றுடைய லோ பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ஹையஸ்ட் வால்யூமில் மார்க்கெட் இந்த இடத்துல எங்கே ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறது இதுக்கு மேலே தான் ஆக்சுவலி அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. பட் இதனும் டேக் அவுட் ஆகலை. எதனால் ரிலையன்ஸ் நம்ம இன்னும் எடுக்கக்கூடாதுன்றதுக்கான இன்சைட் உங்களுக்கு இப்போ 2 ஷேர், ஐ மீன் ஹீரோ மோட்டோ கார்ப்பையும் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். கிளியர்? எஸ் சார்? நோ? எஸ் சார். தேங்க்யூ. ஸோ ரியாக்ஷன்ஸ் தெரியுது கிட்ட வந்தோடனே பிஹேவியர். அட்லீஸ்ட் இந்த முறையாவது டேக் அவுட் பண்ணணும். தென் வி கேன் கம் டு நோ ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ரிலையன்ஸ், ஹீரோ மோட்டோ கார்ப், அண்ட் தென் டிசிஎஸ். ஐடி நல்லா தானே போயிட்டுருக்கு. ஐடி ஓகே. ஐடி ஹையர் ஐ ஃபார்மேஷன். எஸ், ஹையர் ஐ ஃபார்மேஷன் தான். ஓகே. ஹையர் ஐ ஃபார்மேஷனில் பயர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு. ஹையர் ஐ ஃபார்மேஷனும் போயிருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியுது. ஸோ டெய்லி கேண்டலில் ஹையர் ஐ ஃபார்மேஷன் தான். கிளியர்? ஸோ நேற்றோடைய பெர்ஃபார்மன்ஸ் படி ஜிக்ஸாக் பேட்டர்ன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஹை இங்கே இருக்குது. இது ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, அகெயின் ஒரு லோ. கிளியர்? ஸோ இதுக்கு நடுவில் டென்டேட்டிவ் ஸ்விங்ஸ் வந்து அப்சைடு நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் இதில் வரக்கூடிய மெசேஜ். ஸோ அதில் நம்ம வரையும் போது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் படி இந்த ஹை, இந்த லோ, ஓகே, இந்த ஹை, இந்த லோ, அகெயின் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோவை இந்த லோ டேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ லுக் அவுட், இந்த லோ டேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? கிளியர்? எனக்கு டவுட் இருக்கா? பேட்டர்னில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டில் இந்த லெக் தான் நான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெக்கில் வந்து டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அன்டில் அன்லெஸ் இது டேக் அவுட் ஆகுனாக்கா நம்ம இதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கிளியர்? இங்கே பாருங்க, இந்த டச் ஆகிருக்கு பாருங்க. கிளியரா? எனக்கு டவுட் இருக்கா? ஸோ டிசிஎஸ் குட் ஃபார் ட்ரேட் ஆர் நாட் ஃபார் தி டே? அன்டில் அன்லெஸ் இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் டிசிஎஸ்க்குள்ளே போகக்கூடாது. கிளியரா? ஓகே சார். தேங்க்யூ. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் ஃபினான்ஸ் செக்டர் ஆல்ரெடி அப்பில் தான் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டெய்லி சார்ட்டில் லுக் அட் ஹையர் ஃபார்மேஷனு. ஸோ மார்க்கெட் கீழேருந்து மேலே தான் போகுது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு, அகெயின் மேலே ஹை போல், அகெயின் இந்த லோ,
இங்கே ஹை பிரேக் பண்ணியிருக்கு, இதான் லோ. கிளியர்? ஸோ Z1 Z2 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ லுக் அட் கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. தெரியுதா? கிளியர்? ஸோ வி கேன் பெட் ஃபார் தி ஸ்டாக் டுடே. ஸோ அப்ரப்டாகவே உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோடனே பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. வி கேன் டேக் திஸ் as a stop loss and we can ride it for further day. Clear? For benefit of everyone, it's just for education purpose only. You can take your own risk. இது புரியும்னு நினைக்கிறேன். how you people are going to check behavior market the live எப்படி பார்க்கணும்னு. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ லுக் அட் இந்த டேயில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான். இது எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை நோக்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் இந்த கேண்டில் தான் நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆன கேண்டில். அந்த கேண்டிலுக்கு மேலே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ ஃபின்சர்வ் இஸ் அவர் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் ஸ்டாக் டுடே. இஸ் இட் கிளியர்? ஸோ ஷால் வி வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி? இது கரண்ட் மொமெண்டம் பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு. திஸ் இஸ் த ரைட் ஸ்பாட் டு பை பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஹிட் ஆகி செல்லிங் ப்ரெஷர் பில்டப் ட்ரை பண்ணியிருக்காங்க. நடக்காத பட்சத்தில் மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய ஸ்ட்ரென்த்தன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணுன்னா 3 மினிட்ஸ் கேண்டில் போய் செக் பண்ணலாம். ஸோ செல்லிங் ப்ரெஷர் இங்கே பில்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ரெட் இல்லை, அடுத்தது ஒரு ரெட் விழுந்திருக்கு. பட் இது வந்து சம்திங் ப்ரெஷர் தெரியுது. பட் இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன் கேண்டில். ரெட்டில் 5 நிமிஷம் கேண்டில் ரெண்டு கட் ஆகாத வரைக்கும் நம்ம டிசிஷன் எடுக்க மாட்டோம். பட் அல்டிமேட்டாக மார்க்கெட்டு இந்த கேண்டில் பஜாஜ் ஃபின்சோ வந்து கம்ஃபர்டபுள் வந்து பிரேக் அவுட் ட்ரேடாக எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் வி கேன் டேக் அவர் ரிஸ்க் பிகாஸ் Z1 பிரேக் அவுட், Z2 பிரேக் அவுட். நேற்று நிஃப்டியில் பார்த்துருப்பீங்க, அதே சம்பவம் தான் நடக்குது. கிளியர்? எஸ் ஆர் நோ? வேறு ஏதாவது ஸ்டாக் நீங்கள் பார்த்து வச்சிருந்தா கூட யூ கேன் ஆஸ்க் மீ டவுட். ஐ கேன் ஸ்டாப் ஹியர் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் ஸ்டாக் என்னன்னு சொல்லியாச்சு இல்லையா? பஜாஜ் ஃபின்சோ, கரெக்ட்? FinServ. Yeah. So actually it's very good for the day. நல்லாவே ஸ்ட்ரென்த் தெரியுது. ஓகே, குமின், ஓகே, உபராய், ஓகே, பேங்க் நிஃப்டி, ஹிண்டால்கோ நல்லா இருக்கு. if you look at Hindalco belongs to energy sector, கரெக்டா? எனர்ஜி செக்டார் ஆல்ரெடி ஹையர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஐ மீன் ஹையர் ஃபார்மேஷனில் இல்லை, ஓப்பன் ஹையாக இருக்குது. ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ பெட்டர் வி கேன் மூவ் ஆன் ஃப்ரம் ஹிண்டால்கோ until unless ரிஸ்க் எடுக்க வேணாம். கோல் இண்டியாவும் அது பிலாங்ஸ் டு லால் பிரதாப் பிலாங்ஸ் டு ஃபார்மா. பிரிட்டானியா நெகட்டிவ் போல் ஸ்டார். கெயில் பிலாங்ஸ் டு எனர்ஜி. அல்ட்ரா ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும். ஏஷியன் பெயிண்ட் ஹையர் ஃபார்மேஷனில் நேற்று நடந்த சம்பவம் எங்கே? ஓகே, இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணாது வி கேன் வெயிட் வாட்ச் பிகாஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு நேற்று. ஸோ திட் ஷுட் பி a great significant level for this performance. This would be a great opportunity for buy level. Clear? ஸோ இந்த மாதிரி ட்ரேடில் இதுக்கு நடுவில் எங்கே வந்தாலுமே ட்ரேடுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும். ஸ்டாப் லாஸ் ஷுட் பி திஸ். அன்னைக்கு டேயோட லோ தான் ஸ்டாப் லாஸ். திஸ் இஸ் ஃபார் சேஃப் ட்ரேட். கிளியர்? ஸ்டாப் லாஸ் தான் பார்க்கணும், பைக்கு நம்ம பார்க்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் தான் மேஜராக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி our focus. Clear? Right. So one more information,
இவ்வளோ நேரம் எல்லாமே ஸ்டாப் லாஸ் தேடினீங்க, பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பிகாஸ் இதுதான் மார்க்கெட்டில் நம்ம டெய்லி பார்ப்போம். ஒரு லெவல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும், என்ன பண்ணணும் ஆஸ் எ ட்ரேடரா? ஸ்டாப் லாஸ் கிடச்சிச்சு, ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியுது, நம்ம லெவலுக்கு வரான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ரிஸ்க் சாரி கம்மி நம்ம ரிஸ்க பார்க்கணும் சார். அதுபடி தான் எடுக்கணும். அது எப்படி சொல்லலாம்? இன்னும் வேற மாதிரி சொல்லணும். யூஆர் ரைட், பட் அது வேற மாதிரி சொன்னா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஃபார் த டே ரிஸ்க் வந்து 1000 ரூபீஸ்னா அந்த கால்குலேஷன் பண்ணி அந்த ரிஸ்க் அடிச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து 1000 ரூபீஸ் தான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையா? யாருக்கா டவுட்னா கேளுங்க. ஐ வில் ஸ்டாப் ஹியர் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் த கீ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் ட்ரேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். பிகாஸ் உங்களுடைய லாஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. கிளியர்? ஸோ ரிஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். 21648.65 நம்முடைய ஸ்டாப் லாஸ் லெவல். ஓகே, நம்முடைய பை லெவல் வந்து இந்த இடத்துல இருக்கு, சம்ஹவ் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் ஐ வில் மார்க் இட் ஆஸ் ப்ளூ லைன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல 2171.35 மைனஸ் 2164.8.65 மைனஸ் பண்ணணும். யாராவது மைனஸ் பண்ணி சொல்லுங்க, என்ன வரும்? எப்படி 93 வரும்? என்ன நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க? 738 வந்து மார்க்கெட் பிரைஸ். நீங்கள் மார்க்கெட் பிரைஸ் பண்ணுறீங்க, ப்ளூ லைனில் தான் நீங்கள் பண்ணணும். 721.35 ப்ரிசைஸ். need to be precise number. ஓகே, என்ன வருது? சலோ ஐ வில் டெல் யூ. 72.7. கிளியர்? ஓகே சார். ஸோ இஃப் யூ லுக் அட், அதுக்கு டூல்ஸும் இருக்குது, நிறைய டூல்ஸ் இங்கே இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கலெக்ட் ஃப்ரம் ஹியர், இந்த இடத்துல போனீங்கன்னா டூல்ஸ் இருக்குது, மெஷர்மெண்ட் டூல், சம்திங், ப்ரைஸ் ரேஞ்சர். ஸோ உங்களுக்கு மேக்னெட் யூஸ் பண்ண தெரியும் ப்ராப்பரானா, அந்த லெவல்லேருந்து நீங்கள் இந்த லெவலை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு தெரியும் 72.7 சம்திங் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகே, லெஃப்ட் சப்பா 73ன்னு வச்சுப்போம். இப்போ 73 அப்படின்னா இந்த 73யை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உங்ககிட்ட 1000 ரூபாய் ரிஸ்க்குன்னா 1000 டிவைட் பை 72.75 இல்லை 72.75 இருக்கிறத வந்து 73 அதிகமாக்கிக்கலாம், கம்மியாக்கக்கூடாது. 72 ஆக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் 10-20% எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம், கீழே மேலே வைக்கக்கூடாது, ஏற்றி வைக்கக்கூடாது. மீன் உள்ளுக்குள்ளார வைக்கக்கூடாது. இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது, இங்கே வைக்கலாம். கிளியர்? ஸோ 73ன்னு வச்சிங்கன்னா 1000 டிவைட் பை 73 போட்டால் எவ்வளோ வரும்? 13.69. கிளியர்? 13.69னா ரஃப் கட் 14 ஸ்டாக் இல்லைனா 13 ஸ்டாக். ஸோ 13 ஸ்டாக் இல்லைனா 14 ஸ்டாக் தான் நீங்கள் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டியில் போடுவோம் இல்லையா? 50, 100 அப்படின்னு ஒரு ஆர்டர் ப்ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிட்டி போடுவோம் இல்லையா? அந்த குவான்டிட்டி அந்த 13 இல்லைனா 14 மட்டும்தான் போடணும். எல்லாருக்கும் புரியுதா? எனி டவுட் ஹியர்?
யாருக்கா டவுட் இருக்கா? ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ அந்த 14 ஸ்டாக் நீங்கள் எடுக்கிறீங்க, நம்மளுடைய பையிங் ப்ரைஸ் 21,721.345ல ஆர்டர் போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் 21,648.60 ஆர் 5065 போடலாம். 70 போடக்கூடாது. பைசா கூட மேலே போடக்கூடாது, கீழே போடலாம். ஓகே. ஸோ இப்படி போடும் பட்சத்தில் அதிகப்படியாக உங்களுக்கு அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்துட்டீங்க 1000 ருபீஸ். அந்த 1000 ருபீஸ் இந்த 14 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 1000 ருபீஸ் தான் லாஸ் ஆகும். ஓவர் அண்ட் அபவ் 50 rupees or 70 rupees based on your brokerage charges. That is different story. Is it clear for all? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? கிளியர் சார். ஸோ யாராவது ஸ்டாப் லாஸ் தேடிட்டீங்க, பையிங் லெவல் கிடச்சிச்சின்னு உடனே நீங்கள் 100 ரவுண்டாக போட்டு ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க. மீண்டும் சொல்கிறேன், சோஃபார் யாராவது ரவுண்டாக ஒரு ஃபிகர் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரூல்ஸ் இன்னுமே கற்றுக்கல. அட்லீஸ்ட் ஃப்ரம் த பேசிக் ஐ வுட் லைக் டு ஷேர் யூ. ஃபஸ்ட்டு 15-20 டேஸ் உங்களுக்கு வந்து நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சைக்காலஜிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, அந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அந்த லெவல்ஸை கண்டுபிடிக்கிறீங்க, நான் போடுற லெவல் உங்களால் கணிக்க முடியுதா அப்படின்ற பிஹேவியர்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா முடியலையான்ற சேலஞ்சை உங்களால் உணர முடியும். இஃப் அட் ஆல் நீங்கள் இப்போ கூட கற்றுக்கலன்னா அட்லீஸ்ட் திஸ் செஷன் வுட் பி a great opportunity ஃபார் யூ. ஃபஸ்ட்டு தம் ரூல், லைவ் ட்ரேட் பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் யுவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க்கு கால்குலேஷன் பண்ணாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. எதர் இட் பேப்பர் ட்ரேட், வெதர் லைவ் ட்ரேட், வாட் இட் மே பி. ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட். எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது ஹால் டிக்கெட் இல்லாமல் உள்ளே சேர்க்க மாட்டாங்களோ, அந்த ஹால் டிக்கெட் இல்லாமல் போகக்கூடாதுன்ற மாதிரி ரிஸ்க் கால்குலேஷன் இல்லாமல் அந்த ட்ரேட்டை நீங்கள் இனிஷியேட்டே பண்ணக்கூடாது. இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட் இல்லை, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இன்டர்நெட் இல்லைனா ட்ரேடே பண்ண முடியாது சார் நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட. பட் நீங்கள் ஏதாவது கால் பண்ணி ஆர்டர் போட சொல்லுவீங்க ஆஃப்லைனில், அது கூட இருக்குது. பட் ரிஸ்க் கால்குலேட் பண்ணாமல் போகக்கூடாது. அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸர். கிளியரா? எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாம் ஹாலுக்கு. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? ஸோ ஒன் ஆஃப் அவர் ஜென்டில்மேன் செட் 1000 rupees ரிஸ்க் அப்படின்ட்டு. அந்த 1000 rupees ரிஸ்க் வந்து ஜஸ்ட் லைக் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இட்ஸ் ராங் ஆக்சுவலி. அவர் சொல்ல வேண்டிய விதம் இப்படி சொல்லிக்கணும், சார் 1 lakh rupees கேபிட்டல்னா அதில் 1% 1000 rupees. உங்களுடைய கேபிட்டல் வாட்டர் இட் மேபி 50,000, 50 லட்சமோ, 5 கோடியோ, 10 லட்சமோ, 1 லட்சம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதில் 1% யூ கேன் பெட் இட் அஸ் அ ரிஸ்க். இல்லை சார் நான் 1% ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சுன்னு நினைக்கிறேன், நான் 0.5% எடுக்கிறேன். 0.5%னா 1:2 ரேஷியோவில் 0.5 1:2 1%. அதான் உங்கள் ப்ராஃபிட், அதிகபட்ச ப்ராஃபிட் கிடைக்கும். 1% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதிகபட்ச ப்ராஃபிட் 2 கிடைக்கும். அதுக்கு மேலே போகிறது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் 1:2 இஸ் அவர் தம் ரூல். இப்போ 72.70 பைசா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூனா, அந்த 72.7 into 2ன்னு போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும், 145.43 வாட்டர். இதுதான் உங்கள் டார்கெட். அது 21,721.35 பை லெவல்லேருந்து அந்த 144 something வரும் இல்லையா, அதை ப்ளஸ் பண்ணி மேலே போட்டுக்கலாம். ஸோ அப்போ மேலே போடும்போது மேலே செல் போடுறத ஒரு 50 பைசா கம்மியாக போடலாம், ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். சார் 50 பைசா நான் டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த பர்செப்ஷன் மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும். 99% ஹிட் ஆகிடும், 100% வச்சுங்க, டெஃபினட்டாக ஹிட் ஆகிடும். பட் அந்த பல்பிட்டேஷன் நிறைய பேர் தாங்க முடியாது. கடைசியில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்ற பயத்தில் மார்க்கெட் ஆர்டர் ட்ரிகர் பண்ண முடியாது, இன்டர்நெட் இஷ்யூ வரும், அது எல்லாமே ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. ஐ மீன் ஃபேஸ் பண்ண பக்குவமாக இருக்க மாட்டாங்க. ஸோ பெட்டர் யூ கேன் புட் 144.50 பைசா இல்லை 145 ரூபா வருதுன்னா ₹1 கம்மியாக போடுங்க, 141 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. நத்திங் இஸ் ராங். இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டுமே ஒரு கோர்ஸாக வைக்கிறாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைவ் மார்க்கெட்டில். ஸோ 950 ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸ்டில் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பையர் சைடில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹீரோ மோட்டோகார்ப் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணிடுச்சு, தெரியுதுங்களா? ஹைரே ஃபார்மேஷன் இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம இதில் பெட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? எஸ் சார் நோ? எஸ் சார். இந்த லெவலில் எங்கே வந்தாலும் நம்ம பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். ஸோ பையிங் லெவல்ஸ் இதுக்கு நடுவில் எந்த இடத்துலையும் கிடைச்சது. ஸ்டாப் லாஸ் ஷுட் பி திஸ். கிளியர்? Disclaimer, this should be for your paper trading and education purpose.
வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் எனி ட்ரேட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. லேர்னிங் பர்பஸ்க்காக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ஸ்டாப் லாஸ். பை லெவல்ஸ் உங்களுக்கு முன்னாடியே இருக்குது. யூ கேன் டேக் ரிஸ்க் ஃப்ரம் ஹியர் ஆர் ஹியர். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ரேஷியோ வரும். அந்த நம்பரை உங்களுடைய ரிஸ்கோடைய வேல்யூவில் நீங்கள் குவான்டிட்டியை அரைவ் பண்ணுவீங்க. கிளியர்? Any doubt? So one more stock is appearing in front of us. Bajaj Finance FinServக்கு முன்னாடி எந்த ஸ்டாக்கும் இல்லாமல் இருந்தது. இப்போ இன்னொரு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? ஹீரோ மோட்டோகார்ப். யா. இப்போ புரியுதா ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும்னு? இதான் நிறைய பேர் கேட்டீங்க, எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க, அது புரிய மாட்டேங்குதுன்னு. எஸ் ஆர் நோ? இது என்ன ஜஸ்ட் எமோஜியா நீங்க பறக்க விட்டீங்கன்னா என்ன திருப்தி படுத்துறதுக்காக இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு எடுத்துக்கிறதா? நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி சைலண்ட் மோட், ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கீங்க. For the benefit of everyone, நான் பேர் சொல்ல விரும்பல. இஃப் அட் ஆல் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரைட், புரிஞ்சிடுச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. உங்கள் எனர்ஜி எனர்ஜி சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியலன்னா ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் மீ. கிளியர்? ஸோ ப்ரெஃபரபிளி ஹீரோ மோட்டோ கார்ப் இஸ் குட். ஆக்சுவலாக ஒரு டார்கெட் ஆல்ரெடி இங்கே செட் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த டார்கெட் ரைட்டாக வந்திருக்கு. என்ன டார்கெட்? இஃப் யூ லுக் அட், நேற்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே பேசணும். ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு இடத்துல ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கேன். ஐ ஹோப் சம்படி ஆஸ்க் மீ, சார் ஹீரோ மோட்டோ கரெக்டாக இருக்கா லெவல்? ஸோ ஜென்டில்மேன், ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கீங்க பாருங்கள், அந்த லெவலில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கு. டார்கெட் தான் போய் அடிச்சிருக்கு. சரியா? கிளியர்? பாருங்க, இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுவோம். அது பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன். இங்கேருந்து இதை மார்க் பண்ணும்போது 34.25 கரெக்டா? இதுதான் நம்முடைய ரிஸ்க். ஸோ 1000 டிவைட் பை 34.25 போடுவோம். அப்படி போடும் பட்சத்தில் ஒரு வேல்யூ அரைவாகும். அந்த வேல்யூ தான் நம்மளுடைய குவான்டிட்டி, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி. ஸோ டார்கெட் என்ன வைப்போம்? மினிமம் 1:2. அப்போ 34.25னா 68.50 கரெக்ட்? ஸோ 68.50 இங்கே இருக்கு. அது நேற்று ஹிட் ஆகலை. ஓகே, இன்னைக்கு தான் ஹிட் ஆகுது. கிளியர்? பட் 1:3 போயிருக்கு. 34 போட்டுனா 1 + 1:3 கம்ஃபர்டபுளாக போயிருக்கு பாருங்க. அட்லாஸ்ட் ஒரு 2 days நீங்கள் அந்த ட்ரேட் ப்ராப்பர் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு 3% சாத்தியன்றதை உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டாக்ல உங்களால் வியூ பண்ண முடியுது. எஸ் ஆர் நோ? ஏன்னா லெவல்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இன்ட்ராடேவோ இல்லை அது டெலிவரியோ வாட்டர் இட் மேபி அன்டில் அன்லஸ் இது பிரேக் அவுட் ஆகலன்னா நம்ம டார்கெட் நம்ம ஹிட் பண்ணிடுவோம். அதுதான் நடந்திருக்கு. கிளியரா? எனி டவுட் so far? டவுட் இருக்கா? ஓகே, ஐ ஹோப் நோ டவுட். தேங்க்யூ. ஸோ நிஃப்டி என்ன சொல்கிறாரு? ஓகே, நிஃப்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது பாருங்க. என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது என்ன நடக்குதுன்னு? நீ வாலண்டியர் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் புருஷோத், ஓப்பன் அப் யார். நிறைய டவுட் கேட்குற ஆள் நீங்கள் தான். இருக்காரா? கட் ஆகிட்டாரா புருஷோத்? தம்ஸ் அப் எல்லாம் போடாதீங்க, அட்மிட் பண்ணி பேசுங்க. நான் பேச கேட்குதா ரியல்டி? உங்களுக்கு டவுட்டாக இருக்கு எனக்கு. ரியலாகவே கேட்குதா இல்லையான்னு. ஏன்னா சிஸ்டம் சம்டைம்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியில் இருக்க மாட்டேங்குது. நல்லாவே கேட்குது சார். தேங்க்யூ ஸோ மச். புருஷோத், நான் அப்போ உங்களை தூக்கி விட்டுருவா இந்த செஷன்ல இருந்து?
இல்லை அட்லீஸ்ட் எனி ஒன் கேன் ஓப்பன் அண்ட் ஸ்பீக். நிஃப்டி என்ன சொல்ல வருது? ஹலோ மைக் டெஸ்டிங் சொல்லுங்க. சார், எனக்கு சரியா கேட்கல சார். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது. இப்போ கேட்குதா? கேட்குது சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. நிஃப்டி என்ன சொல்ல வருது இப்போ? கரண்ட் என்ன சுச்சுவேஷன் சொல்லுது, பேசுது? நிஃப்டியா சார்? மார்க்கெட்டில் தான் இருக்கீங்களா, வேற ஏதாவது வேலையா இருக்கீங்களா? இல்லை சார், மார்க்கெட்டில் இருக்கேன். சரி, என்ன சொல்லுது நிஃப்டி சொல்லுங்க. பக்காவா சொல்லிடலாம் சார் இப்போ. சார், செல்லர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க சார். ஏன் இங்கே ஆகலையா? இல்லை, எங்க இங்கே அஹ், அந்த இடத்துல ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்லர் வந்து பீட் பண்ணாலும் ரெண்டாவது வந்து இந்த கட்டாயி வந்திருக்கு தெரியுங்களா, ஒன்னோட ஒன்று கட்டாயி இறங்கியிருக்கு. ஓகே. இப்போ உருவாகிருக்க செல்லர் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு வெயிட்டா வந்து உருவாக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதான் தெரியும் கரெக்டா. ஓகே, தேங்க்ஸ். மற்றவங்களுக்கு புரியுதா? நீங்கள் மியூட் போட்டுங்க. ஷோர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். ஓகே, அவர் சொன்னதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அவர் கரெக்டாக சொன்னதா, தப்பு சொன்னாரா? யூ கேன் ஓப்பன் அண்ட் ஸ்பீக். புருஷோத் மியூட் போடுங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் கேட்குது. புருஷோத் இப்போ சொல்ல முடியுமா? புருஷோத், கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் சம் ஒன் வேற ஏதாவது சொல்லுங்க. சார், மொமெண்டம் ட்ரேடுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். யார் சொன்னது? கோபி. ஓகே. மொமெண்டம் ட்ரேட் எதை வச்சு பேசுறீங்க? ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு சார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு சார். ஓகே. ரெண்டு ரெட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம மொமெண்டம் பையர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து அங்கிருந்து பில்டப் ஆகணும் சார். ஸோ 2 க்ரீனுக்கு அப்புறம் 2 ரெட் ஃபார்ம் ஆச்சுன்னா மொமெண்டம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், கரெக்டா? ஆமாம் சார். மொமெண்டம் ட்ரேட் இப்போ எடுக்கணுமா, ஃபர்ஸ்ட் இந்த செல்லர் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கணுமா? டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கணும் சார். ரைட். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது அப்படி இல்லை. நான் திருப்பி நிதானமாக கேட்கும்போது நீங்கள் பதில் மாற்றி சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் இதுதான் பதில், கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா செல்லர் டிஃபீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். செல்லர் டிஃபீட் ஆகாத முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த கேண்டும் ரெட் இருந்ததுனாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ப்ரெஷர் பில்ட் ஆச்சுனாக்கா லோ ஹிட் ஆகி டர்ன் ஆகிடும் திருப்பி. அப்போ இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் வந்ததுக்கப்புறம் சம் மூமெண்டம்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூமெண்டம் ட்ரேட் எடுக்கலாம். கிளியரா? பிகாஸ் ஹெச்டிபி ஃபார்ம் ஆகும்போது சப்போர்ட் எங்கே இருக்கு? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் கேண்டில் சார். கரெக்ட். 5 மினிட்ஸ். இதில் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஆஸ் பர் ட்ரஸ்ட் கவுண்டர் ரூல் நம்மளுடைய சப்போர்ட் எங்கே இருக்கு? இந்த இடத்துல. ஸோ மொமெண்டம் ட்ரேட் வந்து இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா ஆஸ் சச் நோ. 2 பையர் 2 செல்லர். நிஃப்டி ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு ஸ்டோரி டெய்லி கேண்டில். அந்த பேட்டர்ன் கணக்கு தெரியுதா? எஸ் ஆர் நோ?
ஜென்டில்மேன், இந்த 2 க்ரீன் 2 ரெட் தெரியுதா? பேசியிருந்தோமா? இதுதான் டென்டேட்டிவ் ஜோன். நீங்க தான் கோபி அதிகமா வரைவீங்க, இதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஸோ அந்த ஜோன் எந்த பக்கம் பிரேக் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆனால் வால்யூம் வந்து செல்லர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல சார். வால்யூமை பார்த்துலாம் நிஃப்டி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ தூக்கிட்டேன் வால்யூம். இப்போ ட்ரேட் பண்ணுவோம். வால்யூம் வந்து நிஃப்டியில் பார்க்கவே முடியாது உங்களால். நிஃப்டி ஷுட் பி ஆல்வேஸ் ஃபார் கேண்டில். வால்யூம் எப்போ நீங்கள் மெஷர் பண்ணுவீங்கன்னா முக்கியமான லெவல்ஸ் Z1 Z2 பிரேக் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுதான்னு பார்க்கறதுக்காக தான் பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வால்யூம் தரக்கூடாது. சரியா? ஓகே ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டில் வெளியே வாங்க. அட்லீஸ்ட் லைவ் செஷனால எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த மெசேஜ் எல்லாமே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் பார்க்கக்கூடாது. சாரி. ஸோ மொமெண்டம் ட்ரேட் யாராவது இங்கே எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். கரெக்ட்? சார் நோ. மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறதா? மௌனம் சம்மதம் எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? ஸ்டாக்ல டெஃபினட்டாக வால்யூம் பார்க்கணும், அதில் டவுட்டே இல்லை. கிளியரா? ஓகே சார். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடந்த இடத்துல இது Z1, இந்த இடத்துல Z1 இருக்கு. இப்போ Z1 Z2 இங்க இருக்கு. கிளியரா? ஸ்ட்ரென்த் இங்க இண்டிகேட் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் ஹையஸ்ட் வால்யூம் பில்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த கிரீன் லெவல் வந்துன்னா பெஸ்ட் ப்ரைஸ் டு பை. பெஸ்ட் ப்ரைஸ் டு பை. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல். கிளியரா? ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. இது எப்போ வந்தாலும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நிஃப்டி வந்து செல்லர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இஃப் யூ லுக் அட் ஹையர் ஐ ஃபார்மேஷனில் செல்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டாக இருக்காங்க. பாருங்க, மேலேருந்து தான் ரெட் கேண்டில் வருது. கடைசி கிரீன் கேண்டில் வந்து 21,758.35. அடுத்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனது ஹை வந்து 21,759.05. கொஞ்சம் மியூட் போடுங்க, மற்றவங்க கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு. ஸோ 21,759.05 ஹையர் செல்லிங் தான் ப்ரெஷர் பில்டாக இருக்குது. 750 762 செல்லர் ஆக்டிவேட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஆக்டிவேட் ஆகிற சிம்டம்ஸ் தெரியுது. பட் இது கன்ஃபார்மா இல்லையான்றது பேட்டர்ன் டிசைட் பண்ணும். சரியா? ஸோ Z1 எங்கே இருக்கு இப்போ? Unmute and speak. $71,589.25. என்ன Z1 அது? $21,759.05 Z1 கேட்குறேன். இல்ல சார், 759 சொல்லல. நான் வந்து LTH சொல்லிட்டேன். Z1 வந்து 21,505.10. ஸோ இது பிரேக் ஆகாத வரைக்கும் டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கூட ஃபார்ம் ஆகாது. சரியா? ஓகே சார். ஸோ கோபி, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா மொமெண்டம் ட்ரேட் இந்த இடத்துல எடுத்துக்கலான்னு. கரெக்ட்? ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ மொமெண்டம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மார்க்கெட் லைவ்ல, அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ லைவ்ல பார்க்கும்போது நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உடனே ஜம்ப் இன் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே 2 விதமான ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ்ஸும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம நெகட்டிவும் ப்ளஸ்ஸையும் ஒரே டைம்ல பார்த்தோம்னா வேலை ஆகாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இதுக்கு கிட்ட வந்தோடனே பிஹேவியர்ஸ் தெரியுதா? For everyone's understanding, not only for Gopi. Support கிட்ட வந்தோடனே பெர்ஃபார்மன்ஸ் தெரியுதா? எஸ் சார்.
ட்ரஸ்ட்டில் ஏதாவது மேஜிக் பண்ணுறோமா? ட்ரஸ்டே மேஜிக் தான். அப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ பிலீவ் தட் அக்செப்டட் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லெவல்ஸை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பதான் படத்தில் ஒரு டைலாக் வரும், சீட் பெல்ட் பேட்டி பாண்டோ அப்படின்னு. அந்த மாதிரி அதிகபட்சம் லாஸ் பண்ணும்போது அன்றைக்கி டே ஸ்டாப் லாஸ் தான். அந்த ரிஸ்க் பிளான் பண்ணிட்டு தான் வரீங்க, அதனால் பயப்பட வேணாம். ஓகே ஜென்டில்மேன் மிஸ்டர் மாணிக்கமே இருக்கீங்களா? அவர் பேசவே மாட்டாரு. சார் இருக்கீங்களா? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்கா சார் உங்களுக்கு சோஃபா டிஸ்கஸ் பண்ணதில்? எஸ் நோ எனிதிங் எல்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சார் அவர் ஆபீஸ்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். ஓ உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல முன்னாடி ஒரு வாட்டி பேசும்போது நோ ப்ராப்ளம். தென் ஆபீஸ்ல ஓகே, தான். நோ ப்ராப்ளம். மொமெண்டம் ட்ரேட் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன். ஓகே சி நம்ம குரூப்லேயே அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்றதை சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஹையர் ஃபார்மேஷனில் இருந்தது. 2 க்ரீன் ஃபார்ம் ஆகுது, பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆச்சு. அகைன் 2 க்ரீன் ஃபார்ம் ஆச்சு, பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் செல்லர் வந்து இங்கே தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிளியர்? இங்கே தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ அந்த என்ட்ரி கொடுத்த பிறகு 2 க்ரீன் ரெட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஸ் சச் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட் மேலே போகும்போது இதுதான் தேடுவோம். கரெக்டாக? இப்போது ஃபஸ்ட்டு செல்லர் இதான், பர்ஃபெக்ட் கட்டிங் செல்லர் இதான். இப்போ இந்த செல்லர் டேக் அவுட் பண்ணாமல் நம்மளால் மொமெண்டம் ட்ரேடு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மொமெண்டம் ட்ரேடுக்கு ரெடி ஆகலாம். எப்போ ஆக்டிவேட் பண்ணணும் மொமெண்டம் ட்ரேட்னா, இந்த மாதிரி இந்த சைட் டேர்ன் ஆச்சுன்னா அது மொமெண்டம் ட்ரேடுக்குனா ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ட்ரெண்ட் ஆல்வேஸ் மெயின் ட்ரேட் இஸ் ஹையர் சைடில் இருக்குது. அகைன் ரெஸ்யூம் ஆகும்போது மெயின் ட்ரெண்டுக்கு மறுபடியும் ஸ்பீடு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சி 2 க்ரீனை மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே தான் பையருக்கும் செல்லருக்கும் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டக்வார். ஸோ அந்த டக்வாரில் யார் டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ ஆஸ் சச் சப்போர்ட், ஒரு மெயின் சப்போர்ட் நம்மளுடைய ப்ரீவியஸ் கோல்டன் ரூல் இங்கே இருக்குது, ட்ரஸ்டோடைய கோல்டன் ரூல் படி. கரெக்ட்? அப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இங்கே வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம். அப்போ இந்த மொமெண்டம் ட்ரேட் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு பதிலாக இது கிட்ட வரும்போது வி கேன் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். பிகாஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால தான் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ப்ளே அவுட் பண்ணிச்சு. சின்ஸ் இந்த கிட்ட வந்து பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆச்சு. 21680லேருந்து 21719 சாலிடாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் தெரிஞ்சிருக்கு இங்கேருந்து. ஸோ இது ஒரு மொமெண்டம் ட்ரேட். ஆக்சுவலி இது மொமெண்டம் ட்ரேட் தான். இஃபோட்டால் இந்த இடத்துல 2 க்ரீன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் திரும்பிடுச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகும்போது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக பிரேக் ஆகும். ரெஸ்ட் ஆல் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ். ட்ரெண்டு ஃபுல்லாகவே மேல் நோக்கி தான் போகும், கீழே வராது. பிகாஸ் இந்த இடத்துல சப்போர்ட் கம்ஃபர்டபுளாக ப்ளே அவுட் பண்ணதுனால தான் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடிஞ்சுது. அதுதான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். இல்லை இந்த ஹை விச் இஸ் இந்த ரெட் கேண்டில் ஹைலேருந்து இறங்கிக்கிற கேண்டில் பிரேக் அவுட் ஆகாமல் இதுக்குள்ளவே ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த என் பேட்டர்ன் கீழே பிரேக் ஆக போதா மேலே பிரேக் ஆக போதான்னு பார்க்கணும். அது பிரேக் அவுட் ட்ரேட். கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த பக்கம் போவோம், மேலே பிரேக் ஆச்சுன்னா இந்த பக்கம் போவோம். ஸோ அது எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல அப்படியே பிரேக் அவுட் ட்ரேட். அதுக்கு கீழே எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எடுத்துடலாம். கிளியர்? புரியலன்னா திருப்பி சொல்கிறேன். எனி டவுட்? தேங்க்யூ சார். ஒரு முறை திருப்பி சொல்லுங்க சார். சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். சி இந்த 2 கேண்டில் வந்து செல்லர் உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் 2 கேண்டில் நீங்கள் தான் சொன்னீங்க. கரெக்டா? ஆமாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாளுடைய செல்லர் பில்ட் ஆகும்போது இந்த செல்லரை வந்து டேக் அவுட் பண்ணுறதுக்கு பையர் ஸ்ட்ரென்த் காட்டணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். ஸோ இப்போ இந்த பையர் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த லைனை டேக் அவுட் பண்ணிடணும். ஓகே. இந்த லைன் டேக் அவுட் ஆகாமல் இந்த லைன் டேக் அவுட் ஆச்சு. நத்திங் ராங். பிகாஸ் நம்மளுடைய மெயின் சப்போர்ட் இங்கே இருக்கு.
ஆஸ் பர் கோல்டன் ரூல். அப்போ அங்கே வரும்போது இந்த மொமெண்டம் ட்ரேடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இது ரொம்ப கிட்டக்க இருந்தனால இந்த ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரொம்ப ஃபீஸபிளாக இருக்கும். பட் இந்த இடத்துல வரும்போது வி கேன் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சு வி கேன் டேக் சம் மொமெண்டம் ட்ரேட் ஆல்சோ அன்டில் அன்லெஸ் இந்த லெவல்ஸ் ஹிட் ஆகிருக்கு. அதான் 40 பாயிண்ட் சொன்னேன். ஓகே, அப்படி இல்லை நான் வந்து மொமெண்டம் ட்ரேட்லாம் ஆசைப்படல சார், பர்ஃபெக்டாக எனக்கு வந்து என்எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி 1:2 கிடைக்கணும் அப்படின்னா, இது வந்து மொமெண்டம் ட்ரேட் கம்ப்ளீட்டாக வந்து ரிஸ்க்கு பர்ஃபெக்டாக நான் லெஃப்ட் ரைட் சென்டர்னு மார்க்கெட்டை ஸ்பீடாக விளையாடக்கூடிய ஆள் அவங்க தான் எடுக்க முடியும். ஏன்னா டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த லெவல்ஸ்க்கு வந்தோடனே நீங்கள் மார்க்கெட் லெவல்ஸ் க்ளோஸ் பண்ணணும், அது எல்லாமே ஷார்ப்பாக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியணும். அப்படி இல்லாத பட்சத்தில் யூ ஷுட் வெயிட் ஃபார் என் பேட்டர்ன் ஃபார்மேஷன். இப்போ இங்கே செல்லர் ஆக்டிவேட்டாக இருக்காங்க, இந்த செல்லர் பெர்ஃபார்மன்ஸு என் பேட்டர்ன் கீழ் நோக்கி போகிறாங்களா, இல்லை இந்த சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் 2 க்ரீன் ஃபார்ம் ஆகி இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகுதா? அப்போ மேக் அவுட் போச்சுன்னா இந்த என் பேட்டர்ன் மேலே ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஆமாம் சார். இதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸில் வரும்போது நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா செல்லர் எங்கே இருந்தாங்களோ அவர் டிஃபீட் ஆனானா அந்த இடம் பையராக மாறுவாங்க. கரெக்டாக? அப்போ பையராக மாறும்போது இந்த கேண்டிலுக்கு கீழே எங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த லெவல் ஓப்பனிங் கேண்டிலோட டே லோவை ஸ்டாப் லாஸை வச்சு ரைடு பண்ணலாம். அன்டில் அன்லெஸ் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நம்மளுடைய என்ட்ரி லெவலை வச்சு ப்ளே அவுட் பண்ணலாம். சார் 10 பாயிண்ட் வச்சு எப்படி சார் அப்போ டார்கெட் ட்ரேட் பண்ண முடியும்னா, நான் ஆல்ரெடியே பர்சனலாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 10 ரூபாய் ஸ்டாப் லாஸை ப்ளே அவுட் பண்ண முடியும். டே ஒன்லேயே நீங்கள் நான் கையை விட்டு சைக்கிள் ஓட்டுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் பள்ளத்தில் போகும்போது ஓட்டுவீங்க, அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியாது, வண்டியோட நீங்களும் காணாமல் போயிடுவீங்க. ஸோ பேஷன்ஸாக குவான்டிடேட்டிவ் லெவலையும் மார்க்கெட்டுடைய பர்ஃபெக்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸையும் படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்க. ஸோ இது ஒன்ஸ் டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வரும். அப்போ இது பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணும். அந்த நேரத்தில் இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த லெவல்ஸ் கீழே டச் ஆகிறது தான் ஸ்டாப் லாஸ். இது டேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. கிளியர்? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது சார். எனி டவுட்? எனிபடி எல்ஸ்? So another 5 to 10 minutes I can sit with you. I have some emergency work. Calls மேலே கால்ஸ் வந்துட்டுருக்கு. I can try my level best to catch up soon. அட்லீஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விட்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு இந்த லைவ் செஷனில் கிடச்சிருக்கும் நம்புறேன் டெஃபினட்டாக. கிளியர்? ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் ஹீரோ மோட்டோகார்ப் ஆக்டிவேட் ஆச்சு. எவ்ரி திங் இஸ் விசிபிள் ஹியர். சரியா? ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நம்ம இன்னைக்கு ஃபுல் டே வாட்ச் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது ஃபார் இன்ஃபர்மேஷன். பஜாஜ் ஃபின்சர்வ் நம்முடைய ஃபோக்கஸில் இருக்குது. அதோடைய ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த லெவல் ப்ரிஃபர்டு லெவல், ஏன்னா சிக்னிஃபிகன்ட் கேண்டில் இங்கே தான் இருக்குது. இது ஹிட் ஆச்சுனாக்கா வி கேன் டேக் அவர் ஸ்டாப் லாஸ் ஆஸ் எ ஹியர். இதுக்கு என்ன வேல்யூ கேப் இருக்கோ அது 1:2 ட்ரேட் பண்ணலாம். கிளியரா? கண்டிஷன்ஸ் அப்ளை, டிஸ்க்ளைமர், எவ்ரி திங். ரிஸ்க் அப் டு யூ. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் யூ கேன் டேக் பேப்பர் ட்ரேட் ஆர் வாட் எவர் மேபி, பட் வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் எனிதிங் ஹியர். கிளியர்? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஷேர் ட்ராக் Yes, பண்ணி sir. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ எம் பார்க்கிங் ஹியர். எஸ், சம்படி இஸ் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. யாராவது சொல்ல வந்தீங்க? ஓகே. ஸோ டவுட் இல்லை யாருக்கும் இல்லையா? We wait for 10:30 till then rest day will be come to know எப்படி பண்ண போகுது மார்க்கெட். கிளியர்? Yes, sir. Yeah. We'll wait and watch.
ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய ரியாக்ஷன்ஸை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா, விச் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கிற லெவல்ஸில் வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெவல் நமக்கு நல்லாவே தெரியும், கோல்டன் ரூல் படி சப்போர்ட் இருக்கக்கூடிய லெவல், கரெக்ட்? அப்போது இந்த லெவல்ஸில் வந்தோடனே ரியாக்ஷன் பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சலாக ரிஸ்க் எடுக்கலாம். அதே போல் டெய்லி ஈக்விட்டி ட்ரேட் பண்ணும்போது 3G பேட்டர்ன் படி பர்டிகுலர் ஸ்டாக் எல்லா பேட்டர்ன்லேயும் ஹையர் ஃபார்மேஷனு சிக்னிஃபிகண்ட் கேண்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக மீட் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அதுலேயும் வி கேன் டேக் எ ரிஸ்க். எவ்ரி திங் இஸ் அண்டர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், கால்குலேட்டிவ் ரிஸ்கில் தான். இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தது, இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பாருங்கள், செல்லோட ஸ்ட்ரென்த் குறையுது பாருங்கள். லெட்ஸ் மார்க்கெட் ப்ரூவ் செல்லர் என்ன பண்ண போகிறாங்க. பட் அட்லீஸ்ட் உங்களை இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாட் ஐம் ட்ரைங் டு சே. கிளியர்? யா.
ஸோ வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோடைய ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்றது பார்க்க முடியும். நீங்கள் கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பாதியில் பார்க்கும்போது உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜியை மார்க்கெட்டோட பிஹேவியருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹெச்டிவி ஃபார்ம் ஆன அன்னைக்கு அடுத்த நாளும் நம்ம மார்க்கெட்டில் உட்கார மாட்டோம், ட்ரேட் பண்ணிட்டோம்னு நினச்சா முடியாது. ஸோ போர் அடிக்கிற நேரத்தில் யூ கேன் ரன் எனி குட் மியூசிக்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். தப்பே கிடையாது. மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேட்குது இல்லையா நான் பேசுகிறது? தேங்க்யூ. இல்ல சார்.
டாக்டர் ரெட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. யாருக்காவது புரியுதா? புரியலன்னா கேளுங்க. So if you look at Dr. Reddy, hierarchy formation தான் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஸோ ஹையர் ஃபார்மேஷன் தான் இருக்குது செக்டார்லேயும். ஸ்டாக் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் சன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. சன்னில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ப்ரீவியஸ் டே மூமெண்ட்டில் இந்த இடத்துல ஒரு சிக்னிஃபிகன்ட் கேண்டில் இருக்குது. கரெக்டாக? அதுதான் இவ்வளோ நேரம் வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த சிக்னிஃபிகன்ட் கேண்டில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு 2 பையிங் கேண்டில் பில்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இஃப் யூ லுக் அட் இந்த 2 கேண்டிலுடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இங்கே அதே மாதிரி பையர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ டென்டேட்டிவ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு எக்ஸாக்டாக சிக்னிஃபிகன்ட் கேண்டில் வந்து. அப்போ பையர் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. கரெக்ட்? ஓகே. ஸோ ஒன்ஸ் இது டேக் அவுட் ஆச்சுன்னா, திஸ் ஷுட் பி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் த டே. அகைன் இது பிரேக் அவுட் ஆகக்கூடாது. இதுதான் ஸ்டாப் லாஸாகவும் இருக்கும். ஸோ வி கேன் ரைட் ஃப்ரம் ஹியர் டு திஸ் லெவல். இது என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 27 பாயிண்ட்டு. ஃப்ரம் 27னா 54 பாயிண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹியர் டு அப்சைட். ஃபேர். ஓகே. ஸோ விச் கம்ஸ் என்ன வருது? 57 52. கரெக்டா? 57 52 57 52. ஸோ 57 52 டார்கெட்டாக இருக்கும், விச் இஸ் பேர் மினிமம் டார்கெட். ஸோ இப்போ இதை நம்ம பேசிக்காக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ரிஸ்க்கை? இந்த 27 ரூபா 1000 டிவைட் பை 27.10 என்ன குவான்டிட்டி வரும் வெளியில் ஒரு வேல்யூ. 1000 டிவைட் பை 27.10 போட்டிங்கன்னா ஈக்குவல் போடும்போது ஒரு சம் நம்பர் வரும். அதுதான் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி வி கேன் ரைட் வித் த ரிஸ்க் ஆஃப் திஸ் அண்ட் வி கேன் டேக் ரிவார்ட் ஆஃப் திஸ். இஸ் இட் கிளியர்?
For the benefit of everyone, disclaimer, this is not a no Yes, sir. call or tip for you due to trading. It's just for education purpose in live market. Risk up to you. Clear? We are not recommending here any no trades because we are not a SEBI registered person who is discussing with you. I was just practicing myself and sharing my own thoughts to you all. Is it clear for you? Can I have confirmation? Yes, sir. Thank you.
ஓகே, நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு. இஃப் யூ லுக் அட், எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேன் யூ ஹேவ் கன்ஃபர்மேஷன்? கேக்குதா? எஸ் சார். ஸோ நிஃப்டியில் வந்து ஒன் மோர் செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு, தெரியுதா? இந்த செல்லோடைய ஸ்ட்ரென்த் வந்து நெகட்டிவ் சைடில் இப்போதைக்கு ப்ளே அவுட் ஆகக்கூடாத இடம் வந்து இந்த இடம், இது டேக் அவுட் ஆகக்கூடாது. டேக் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? செல்லர் ஸ்ட்ராங்கர். கரெக்ட், என் பேட்டர்ன் ஃபார்ம். அப்சல்யூட்லி ரைட், பேங் ஆன். என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த லெக்கில் இன்டர்னல் ஸ்விங்குக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்ட்ரென்த் வந்து இது டேக் அவுட் பண்ணதா இல்லையான்னு பார்ப்போம். கிளியர்? கிளியர் டு ஆல்? I'm audible? Yeah, thanks. Let's wait and watch.